வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரக பிரவேசத்துக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாந்தி பண்ணுவாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கிரக பிரவேசம் கார்த்திகை மாதம் பண்ணுறது வீடியோ தை மாதம் போடுறோம். அதுக்கு மன்னிக்கவும், இந்த 2 மாதமாக நம்மளுக்கு வேலைப்பளு அது போக சில பிரச்சனைகள்னால வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஆடிட்டு சேக் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்ததுனா கரெக்டாக எடுத்திருப்பேன். நான் வந்து சாமிஜி கூட பூஜையில் உட்காந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்கார பையங்கிறத கொடுத்துருந்தேன். அவன் வந்து கரெக்டாக எடுக்க முடியல. அது வந்து மேலே கீழே ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வீடியோ இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மன்னிச்சுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து நம்ம சாமி வந்து நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்தாரு. அது போக என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் வந்து விளக்கமாக கொடுத்துட்றேன். இப்போ வந்து வாஸ்து பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரியை வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கோல் ஒரு பொம்மை கட்டி கொடுக்க சொல்லிடணும். அதுபோக பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துடணும், அரிசி, பழம், தேங்காய். அப்புறம் மேஸ்திரிக்கு வேட்டி துண்டு கூட வந்து கொஞ்சம் மொய்க்கானிக்க வச்சு கொடுத்தோம். அதுபோக நமக்கு தீபம் போடணும். இந்த வாஸ்து சக்கரம் வந்து அவரே கொண்டு வந்துடுவார். அதுபோக வாழை இலை வந்து ஒரு 20 கேட்டிருந்தார். அப்புறம் அரளிப்பூ வந்து பார்த்திங்கன்னா விடுவு கேட்டிருந்தார். வாஸ்து சாந்திக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சாமிஜி வந்து உள்ளே வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே காலையில் கிரகப்பிரவேச புண்ணியாச்சனைக்கு தேவைப்படுற யாக குணத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வாஸ்து சாந்தி ஆரம்பித்தார். இது வந்து நம்ம இன்னும் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதுமனை பூவில் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து ஜெகன் மற்றும் தண்டபாணி வந்து குருக்கள் 2 பேரும் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவங்க தான் வந்து நமக்கு இந்த டைம் வந்து இந்த வீடு புண்ணியாச்சனைக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து வாஸ்து சாந்திக்கு வந்து நமக்கு ஜெகன் வந்திருக்கிறாரு. தண்டபாணி குருக்கள் காலையில் வர அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு இப்போ வாஸ்துக்காரர் இதெல்லாம் வச்சு நம்ம உட்கார வச்சுட்டு திருநீர் விட சொன்னார். திருநீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆள்காட்டி விரல்லையோ மற்ற விரலில் விடக்கூடாது. மோதிர விரலில் தான் வந்து வலது கையோட விரல் மோதிர விரலுக்கு பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து திருநீர் விட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை எல்லா ஜாமியும் வந்து வேண்டிக்க சொல்லுவார். நான் வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம குலதெய்வம் என்ன ஏது, வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நட்சத்திரம் என்ன, யாருக்கு என்ன ராசி எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பேர் வச்சுக்கிறீங்களா இல்லையா எல்லாத்தையும் கேட்டுப்பார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ஆரம்பிக்கும் போது நம்ம குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்தை அழைச்சி அதுபோக எல்லா சாமியும் வந்து அழைச்சி இந்த வாஸ்து சாந்தி பண்ணுவார். அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்போ இங்கே வந்து செங்கலில் வந்து கொஞ்சம் கடைசியாக வந்து யாகம் போடுறதுக்காக செங்கல் ரெடி பண்ணி அதில் மணல் கொட்டி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து சாமிஜி வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவேன், நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதையே வந்து அப்படியே தமிழாக்கம் பண்ணி தமிழில் சொல்லுவேன். அதையும் வந்து தமிழ்லேயும் சமஸ்கிருதம் 2த்துலேயுமே நமக்கு வேண்டுதல் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. நம்மளும் அதை சொல்கிற மாதிரியே நல்லா வேண்டிட்டோம். இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கள்ல, இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிடணும். நான் வந்து புண்ணியாச்சனைக்கு தயாராகுது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். இது வந்து வாஸ்து சாந்திக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேஸ்திரியோட சப்போர்ட் இருக்கணும். உங்களுக்கு வீடு எந்த மேஸ்திரி கட்டி கொடுக்குறாரோ அவரு கூட ஒரு சித்தாள் இருக்கணும். இப்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது கட்டும்போது. ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசங்கடம் வரக்கூடாது அவங்களுக்கு நமக்கும். ஏன்னா இப்போ வந்து குருவி எப்படி கூடு கட்டுதோ அந்த மாதிரி வீட்டை வந்து நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு மனசங்கடம் வரக்கூடாது, நமக்கும் மனசங்கடம் வரக்கூடாது. அதனால் அவங்களுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு வேட்டி துண்டு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு சித்தாளுக்கு ஒத்தாளுக்காக எடுத்து கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு மட்டும் எடுத்து வந்தோன்னா அது நல்லா இருக்காதுன்னு 2 பேர்த்துக்காவது குறைஞ்சபட்சம் 2 பேர்த்துக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கூடவே அவருக்கு மம்டியாளுக்கு மேஸ்திரி மம்டியாளுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கு அப்படியே வேட்டி சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுவே வெத்தவாக்கு வச்சு காணிக்க வச்சு வச்சிடணும். அப்புறம் மேஸ்திரி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாந்திக்கு வந்து வைக்கல் பொம்மை அவங்க தான் செய்யணும். அவங்கள செய்ய சொல்லிடணும். ஐயர் வரக்கு முன்னாடியே வந்து ரெடியாக இவங்களை இருக்க சொல்லிடணும். நமக்கு வந்து ஐயர் வந்து 6:30 வரனார். ரிலேஷன் எல்லாருமே வந்து 6:30 வந்தாங்க. கொஞ்சம் பேர் லேட்டாக 7 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க வரும்போது மேஸ்திரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா கரெக்டாக முடிஞ்சிடும். இது வந்து நமக்கு முழுசாக வந்து இதுதான் வந்து கிரகப்பிரவேசத்தோட மெயினே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா காலையில் வந்து யாகத்தை போட்டு பூஜை மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட வாஸ்து சாந்திங்கிறது தான் இந்த கிரகப்பிரவேசத்தோட மெயின். இது வந்து நல்லா பண்ணிட்டா தான் நமக்கு வந்து பிடிச்ச தோஷம் எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாமே நிவர்த்தியாகி நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இதை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு ஜெகன் குருக்கள் வந்து இதை பண்ணி கொடுத்தாரு.
காலையில் வந்து வேறு பக்கம் போகிறோம், வாசு சாந்தி வந்து நான் தெளிவாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு நம்மளை வந்து எல்லாம் வேண்டிக்கு சொல்லிட்டாரு. வேண்டி ஆரம்பித்தார். இது வந்து தீபம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரத்தை சுற்றியும் போட சொல்லிட்டாரு. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் வந்து போடுற மாதிரி விளக்கேற்றுங்க அப்படின்ட்டாரு. அதனால் சக்கரத்தை சுற்றி அவர் சொன்ன மாதிரி நம்ம விளக்கு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது பூஜை ஆரம்பிச்சிட்டாரா. இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கார்த்திகை மாதம் அடமழையாக இருந்துச்சு, கொஞ்சம் சிரமத்தோடு தான் இருந்துச்சு. நம்ம வந்து வெளியே வாசல் போடல வீடு முடியும் போது, அதனால் வாசல் பழைய வாசல் இருந்துச்சுங்களேன், அதுலேயே வந்து நம்ம ஒரு படுதாவை போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அதுலேயே வந்து வாசு சந்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு. ஏன்னா வாசு சந்தி வந்து வீட்டோட வெளியே தான் வச்சு பண்ணுவாங்க, உள்ளே வச்சு பண்ண மாட்டாங்க. இப்போது அப்படின்னு நம்ம இங்கே வெளியே உட்கார வச்சாச்சு. இதில் வந்து மேஸ்திரி வந்து ஐயர் சொல்ல வரைக்கும் வெளியே தான் இருக்கணும். அவங்க கடைசியாக வந்து பூசணிக்காய் வெட்டுறக்கும் வைக்கல் பொம்மை எரிக்கிறக்கும் வர சொல்லுவார். அப்போ வந்தால் போதும். அது போக நம்ம வந்து அந்த சமயத்தில் மாந்தலையெல்லாம் நிலவுக்கு கட்ட சொல்லிட்டோம். ஏன்னா அதுவும் மேஸ்திரி தான் கட்டணும் அப்படின்னாங்க. அதனால் எங்கெங்கே நிலவு இருக்கோ, உள் நிலவு வெளி நிலவு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாந்தலை கட்டி வெட்டணும். அதை அவங்கள கட்ட சொல்லிட்டோம். இப்போ வாங்க பூஜை எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வத்தின் இந்த கம்பி எடுக்கிறது துணை கொண்டு பஞ்சபூதங்களின் துணை கொண்டு பார்வதி பரமேஸ்வரனின் திருவருளும் துணை கொண்டு காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ஸ்ரீரங்கம் நாராயண பெருமாள் திருப்பதி வெங்கடாஜல பெருமாளின் திருவருள் நாங்கள் கட்டியுள்ள எங்களது இல்ல கிரகப்பிரவேச விழாவானது மங்களகரமான புரோதி வருடம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோகம் சுபகரணம் சுபலக்னம் சுபமுகூர்த்த வேளையிலே அதிகாலை வேளையிலே கிரகப்பிரவேச விழாவினை மந்திரம் தந்திரம் கிரியை பாவனைகளை கொண்டு வேத சிவாகம முறை திருப்பிட்டே இருக்கக்கூடாது. இல்லத்திலே மகாகணபதி கோபம், மகாலட்சுமி கோபம், திருஷ்டி துர்கா கோபம், கோபம், நவக்கிரக கோபம் போன்ற யாகங்களை செய்கின்றோம். கிரகப்பிரவேச விழாவிலே ஏதேனும் சூரிய தோஷம், சந்திரன் தோஷம், செவ்வாய் தோஷம், வீட்டுக்கு போய் நீ வீடியோ பிடிச்சிட்டு தோஷம், குரு தோஷம், சுக்கிர தோஷம், சனி தோஷம், ராகு தோஷம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எங்களது இல்லத்திலே உள்ள ஏதேனும் துஷ்ட சக்திகள், துர்தேவதைகள், பெற பிரார்த்தனை எங்களுக்கும் எங்களை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் காலையில் 8 மணிக்கே யாகங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக. அனைவருக்கும் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனையை மாதேவி இன்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதி நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் உடல் வலிமை மன வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நன்னூல் நுகர்ச்சி தொகை தரு 16 விதமான செல்வங்களையும் அனைவருக்கும் தந்தருள பிரார்த்தனை செய்திருக்கிறோம். பெருமானே அக்ரேம் சர்வதேவானாம் ஜோகோ யோகித்ரம்
नमो नमः अनया पूजया महागणपति प्रियदाम् योगां पुष्पं वेद उत्तवान् प्रजावान् वसुमान् भवति चन्द्रमापां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति एवं वेद योगां पुष्पं वेद आयतनवान् भवति वेदोक्त मन्दपुष्पाञ्जलिं स्वर्णपङ्कजं समर्पयामि विघ्नेश्वराय समस्तो प्रजानां विघ्नेश्वराय स्वाहा रामवेंद्र सोमनार्थे क्षेमाय पुनरागमनाय च இப்போ எல்லா லட்சுமிகளுக்கும் எந்தெந்த லட்சுமிக்கு நம்ம ஓமம் போடுறோமோ அது போக நம்ம வந்து சுதர்சன ஓமமும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து வேண்டுதல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் வேண்டிட்டு விநாயகருக்கு என்னென்ன சாமிக்கு நம்ம ஓமம் போடுறோமோ கணபதி ஓமம் எல்லாத்தையுமே ஓமத்துக்கு எல்லா சாமியும் வேண்டிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூஜையை முடிச்சுட்டு எந்திரிக்க சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மீதி வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரியை வச்சு தான் பண்ணுவார். பூசணிக்காய் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெட்டும்போது பொம்மை எரிக்கும்போது நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்காரங்க சொந்தம் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே போக சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளை போனதுக்கப்புறம் இவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குது. அதெல்லாம் அவரே பண்ணிக்குவார். அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து உள்ளேருந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திஷ்டி பொம்மை வந்து கண் திஷ்டிக்காக பண்ணுறது வைக்கோல் பொம்மை. அது வந்து திஷ்டி கழிக்கிறதுக்காக. அதுபோக இந்த பூசணிக்காய் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா திஷ்டிக்காக பண்ணுறதுனால அதை வந்து அதில் சிவப்பை தடவி வந்து அதை வந்து அரிஞ்சு கட் பண்ணி 4 மூளைக்கும் வீச சொல்லிடுவார். அதெல்லாம் மேஸ்திரியே பண்ணணும். அந்த 2 வேலைகள் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ओम हरिच्छादभ्यो नमः ओम ईशानादभ्यो नमः ओम अग्नियादभ्यो नमः ओम नैऋत्यादभ्यो नमः ओम वायव्यादभ्यो नमः ओम चालक्यादभ्यो नमः वेदेशं वास्तुत्रिपिण्डादिदेव विद्यावाक्य सर्वोपचारैः सम्पूज्य अर्घ्यं दत्त्वा இப்போ
பாருங்கள் நம்ம சொந்த பந்தம் வீட்டு சார்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. மேஸ்திரி வந்து பூசணிக்காய் வெட்டி சவப்பு தடையாச்சு. இப்போ அவங்க பண்ண வேண்டிய சடங்கை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம உள்ளேருந்து பார்த்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிஜி யாகத்தை ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் பூஜை வந்து மேஸ்திரி வச்சே பண்ணிட்டு தான் பண்ணுவார். நம்ம கொடுத்த வேட்டி துண்டு வந்து மேஸ்திரி வேட்டி சட்டை போடல. அவர் வந்து அப்படியே சரின்ட்டு சாமிஜி வந்து இடுப்புலேயே துண்டை கட்டிங்க, அவங்க கொடுத்த துணி நீங்கள் ஒன்றையாவது கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு இடுப்பில் கட்ட சொல்லிட்டு பூஜை ஒன்று வச்சார். இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூசணிக்காய் வந்து நிலவில் வச்சு வெட்டினாங்க. இப்போ அதுக்கு வந்து சிவப்பு தடவிட்டு இது வந்து வீட்டை சுற்றியும் அவங்க வீசிட்டு வருவாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. सत्रकुसुमायुक्तं सुगन्धं सुमनोहरम् आग्रेयं सर्वदेवानां धूमो यम्बुवेश्य धूमाग्रावयम् ऊर्ध्वस्वः लास्ट रन देखूंगा सुगन्धं सुमनोहरम् आग्रेयं सर्वदेवानां धूमो यम्बुवेश्य धूमाग्रावयम् சீக்கிரம் போட்டாதான் நிறைய கொடுத்த அதுதான் கேம் உண்டு கேட்டேன். அடுப்பு பற்ற வைக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணுறதுன்னு எல்லாமே தெரிஞ்சிட்டிங்க. இப்போது கடைசியாக வந்து அதை எரிச்சிடுறாங்க அந்த பொம்மையை வந்து. அப்புறம் சொந்த பந்தமெல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நைட் சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பிட்றது போடுவாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், ஸ்வீட்டு, வடை எல்லாமே போட்டு பண்ணிட்டோம். எல்லோரும் வந்து நிறைய சாப்பிட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.